தமிழகத்தில் ரேஷன் கார்டு மற்றும் மானிய பொருட்கள் குறித்து தற்போது வெளியாகியுள்ள மிக முக்கியமான தகவல்கள். 2026 பொங்கல் பரிசு தொகுப்பு. 2026 பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள பரிசு தொகுப்பு குறித்து அரசு ஆலோசித்து வருகிறது. பரிசு தொகை கடந்த முறை வழங்கப்பட்ட ரூபாய் 1000 இந்த முறை உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. சில செய்திகளின்படி ரூபாய் 3000 வரை எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். பொருட்கள் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்புடன் தகுதியுள்ள அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட உள்ளது. இஒய்சி அதாவது விரல் ரேகை சரிபார்ப்பு காலக்கெடு. மத்திய மற்றும் மாநில அரசின் உத்தரவின்படி ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கடைசி தேதி இதற்கான காலக்கெடு 2025 டிசம்பர் 31 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளைவு: இந்த காலக்கெடுக்குள் விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் கார்டில் இருந்து நீக்கப்படவோ அல்லது அவர்களுக்கான பொருட்கள் நிறுத்தப்படவோ வாய்ப்புள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம். தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பித்து காத்திருந்த சுமார் 55,000 பேருக்கு புதிய கார்டுகள் வழங்கப்பட உள்ளன. கள ஆய்வு முடிந்து தகுதியானவர்களுக்கு விரைவில் ஸ்மார்ட் கார்டுகள் விநியோகிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. கார்டு திருத்தங்களின் புதிய கட்டுப்பாடுகள். ரேஷன் கார்டுகளில் திருத்தம் செய்வதற்கான மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் போன்ற பணிகளை ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரை மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் வரை செய்ய முடியும் என கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டுள்ளது.